An apple a day keeps the doctor away. இந்த மந்திரம்லாம் சத்தியமாக எங்கள் வீட்டில் வேலைக்கே ஆகாது. ஒன்று ஆப்பிள் ஊறுகாய் இல்லைன்னா ஆப்பிள் பச்சடி. எந்த பாத்திரத்தில் பணியோன்னு கூட தெரியாது, அப்படி காலியாகும். எப்படியோ ஆப்பிளோட சத்து உடம்புல சேர்ந்தா போகிறோம். ஆப்பிள் பச்சடி செம்ம ஈஸி பண்ணுறது. ஜஸ்ட் ஆப்பிளை பீல் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி அதை தயிரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரோடு ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகாமல் அது கலரை ரீட்டைன் பண்ணும். இப்போ தயிரோடு ஆட் பண்ண வேண்டான்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சோண்டு விட்டு அது ஆக்சிடைஸ் ஆகாமல் தடுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஷ்ரெட்டட் கோகோனட், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 to 4, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் தயிர், இதை விட்டுண்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு 3 ஆப்பிளுக்கு மொத்தமாக ஒரு 3லேருந்து 4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். முதல்ல கொஞ்சம் தயிர் ஆப்பிளில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற தயிரில் இந்த கோகோனட் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆப்பிளையும் அதோட போட்டு நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சுகர் டிபெண்டிங் ஆன் த கர்டோட அந்த டார்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் டு பேலன்ஸ் த டேஸ்ட். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டூ த சீசனிங் வித் மஸ்டர்ட் சீட்ஸ், உருதால் அண்ட் கறி லீவ்ஸ், அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். அப்புறம் ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கார்னிஷ் இட் வித் சம் சிலாண்ட்ரோ. இது கலந்த சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஆர்டினரி நம்ம பச்சடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப வித்தியாசமாகவே இருக்காது. ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ ஹவு இட் இஸ்.